திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேரோட்டம். ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிக்கு தனியார் பள்ளி ஆசிரியர்களை கட்டாயம் அனுப்ப வேண்டும். அனுப்ப தவறினால் சம்பந்தப்பட்ட பள்ளியின் முடிவுகள் வெளியிடப்படாது என அரசு தேர்வுகள் இயக்கம் எச்சரிக்கை. அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளை சித்திரவதை செய்ய தனி அறை. பல்வீர் சிங் கொடுமைகளை நியூஸ் 18க்கு பிரத்யேக வாக்குமூலமாக அளித்த சிறார்கள். விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தமிழ்நாடு காவல்துறைக்கு நீங்காத களங்கம். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திலகவதி பிரத்யேக பேட்டி. சென்னை நொச்சிக்குப்பத்தில் போராடும் மீனவர்களுடன் சீமான் நேரில் ஆதரவு. நீதிபதிகள் தங்களின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை. குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக பேசிய பெண்ணாலூர்பேட்டை பயிற்சி SI பரமசிவத்திற்கு முதலமைச்சர் பாராட்டு. நல்ல சமூகத்தை வடிவமைப்பதிலும் காவலர்களுக்கு பங்கு உண்டு என்று பெருமிதம். சென்னை சூளைமேட்டில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட 3 கைது. கர்நாடக தேர்தல் பரப்புரைக்காக ஹெலிகாப்டரில் பணத்தை அண்ணாமலை எடுத்துச் சென்றதாக காங்கிரஸ் வேட்பாளர் வினய்குமார் புகார். தோல்வி விரக்தியில் பேசுவதாக அண்ணாமலை விளக்கம். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் ரமலானையொட்டி 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. திருப்புவனம் ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதியில் வாகனங்களை விரட்டிய யானை. சுற்றுலா பயணிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தல். பீகார் தலைநகர் பாட்னாவில் செயல்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். சென்னை பெங்களூரு IPL போட்டியை ஜியோ சினிமா செயலியில் 2 கோடியே 40 லட்சம் பேர் ரசித்தனர். முந்தைய சாதனையான 2 கோடியே 20 லட்சத்தை மீண்டும் முறியடித்து ஜியோ சினிமா அசத்தல். மும்பையில் ஆப்பிள் நிறுவனத்தின் நேரடி விற்பனை மையம் தொடக்கம். பிரத்யேக கடையின் கதவை திறந்து வாடிக்கையாளர்களை வரவேற்றார் ஆப்பிள் நிறுவன CEO டிம் குக். குஜராத் மாநிலம் பதான் மாவட்டத்தில் அனுமன் கோயில் திறப்பு விழா.
பிரபல பாடகரின் இசை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான சப்பாத்திகளை காணிக்கையாக வழங்கிய பக்தர்கள். சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் பதுக்கல் என புகார். சிஎஸ்கே அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் விளக்கம் அளிக்க மறுப்பு. சூடானில் உள்நாட்டு சண்டையில் 180 பேர் உயிரிழப்பு. பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர சூடான் ராணுவ தளபதியிடம் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தல்.